ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு அத்தனா ஸ்டேட்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம கொத்தடிமைகள் தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் 1976 பற்றி பார்க்கலாம். இது பிப்ரவரி 9, 1976 அன்னைக்கு எனாக்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த சட்டத்தோட முக்கியமான நோக்கமே கொத்தடிமை தொழிலாளர் முறையை ஒழிக்கணுங்கிறது தான். ஸோ அவங்கள அந்த முறையிலேருந்து மீட்டெடுத்து அவங்களுக்கு மறுவாழ்வு அளிக்கணும். ஸோ இந்த சட்டத்தின் மூலயமா இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய 23rd ஆர்டிக்கிள் ஜஸ்டிஃபை பண்ணப்படுது. இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தலைமையிலான ஒரு விஜிலன்ஸ் கமிட்டி போட்டிருக்காங்க. இதே இந்த சட்டம் சம்பந்தமான கேசஸை விசாரிக்க எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் நியமிச்சிருக்காங்க. இந்த கொத்தடிமை முறையை என்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனையும் 2000 ரூபாய் பெனால்ட்டி விதிக்கப்படுது. இதுலேருந்து மீண்டு வந்தவங்களுக்கு இந்த சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் ஃபார் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் பாண்டட் லேபர் 2022ங்கிற ஒரு ஸ்கீம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பிப்ரவரி 9 இந்த பாண்டட் லேபர் அபாலிஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. Okay guys, thanks for watching and keep supporting.